எல்லாருக்கும் வணக்கம். நான் ஓம் பிரகாஷ் பேசுறேன். இது நாள் வரைக்கும் நீங்க இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன்ல காமிக்குங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சேனல பத்தினா அல்லது இந்த வீடியோவ பத்தின நிறை, குறை எதுவாயினும் கீழ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. என்னையும் திருத்திக்கிறேன். மேற்கொண்டு உங்களுக்கு புடிச்ச மாரி நெறைய வீடியோஸும் நம்ம சேனல்ல வந்து வரப்போகுது அப்டின்னே சொல்லலாம். சரிங்களா? ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக்க போடுங்க. அதே மாரி இந்த வீடியோ புடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும், ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 2025ஆம் ஆண்டு அதிசார குரு பெயர்ச்சி பலன்களை பத்தி நம்ம தெளிவா பார்க்க போறோம். அதாவது குரு தற்போது மிதுன ராசியில சஞ்சரிச்சுட்டு இருக்காருங்க. இந்த குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா, அதாவது சரியான குரு பெயர்ச்சி எப்போ அப்படின்னு பார்க்கும்போது அடுத்த ஆண்டு ஜூன் மாசம் தான் குரு பெயர்ச்சி நடக்க போகுது. ஆனா அதிசார குரு பெயர்ச்சி அப்படின்றது என்னன்னா, குரு பகவான் தற்போது மிதுன ராசியில இருப்பாருங்க. கொஞ்சம் வேகமா, கொஞ்சம் ஃபாஸ்ட்டா கடக ராசிக்குள்ள நுழைந்து உச்சம் பெற்று, மீண்டும் வக்ரம் பெற்று, பின்னோக்கி நகர்ந்து மிதுனத்துக்குள்ள வந்துருவாருங்க. சரிங்களா? அதுதான் அதிசார குரு பெயர்ச்சி. அதாவது ஒரு வேகமா, அதாவது ஒரு சில குறிப்பிட்ட ஒரு 46 நாட்கள்ல குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா, வேகமா கடகத்துக்குள்ள நுழைந்து, உச்சம் பெற்று, மீண்டும் பின்னோக்கி நகர்ந்து, வக்ரம் பெற்று மிதுனத்துக்குள்ள வந்துருவாருங்க. அதுதான் வந்து அதிசார குரு பெயர்ச்சி. அப்போ குரு பகவான் ரொம்ப வேகமா இயங்கும்போது கிடைக்கக்கூடிய பலன்களும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப வேகமா இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த ஒரு 46 நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா, குரு பகவான் வக்ரம் பெற்ற தன்மையில இருக்கும்போது, கிடைக்கக்கூடிய பலன்கள் வந்து ரொம்ப அளப்பறியாத பலன்களா இருக்கும். ரொம்ப மிகையான பலன்களா இருக்கும். ரொம்ப வேகமாகவும் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். சரிங்களா? ஒரு வருஷத்துல குரு தரக்கூடிய பலன்கள 46 நாட்கள்ல குடுப்பாருங்க. அதுதான் இந்த அதிசார குரு பெயர்ச்சியோட ஸ்பெஷாலிட்டி அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த வகையில இந்த அதிசார குரு பெயர்ச்சி எப்ப நடக்க போகுது அப்படின்னு பார்க்கும்போது 2025ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி குரு பகவான் கடகத்துக்குள்ள நுழையிறார். சரிங்களா? உச்சம் பெற்று. டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி வரைக்கும் கடகத்துல இருப்பாருங்க. சரிங்களா? அதன் பிறகு வக்ரம் பெற்று பின்னோக்கி நகர்ந்து மீண்டும் மிதுனத்துக்குள்ள வந்துருவார். அப்ப அதிசார குரு பெயர்ச்சி அப்படின்னு பார்க்கும்போது இந்த 46 நாட்கள், அதாவது இந்த அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி முதல் டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி வரைக்கும் இந்த பலன்களானது உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஸோ இது வந்து எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகுது, யார் யாருக்கு என்ன மாதிரியான தன்மைகள் கிடைக்கும், என்ன மாதிரியான ஏற்றங்கள் உங்களோட வாழ்க்கையில கிடைக்க போகுது, யார் மூலமாக என்ன கிடைக்குன்றத தெளிவா பார்க்கலாம் வாங்க. அந்த வகையில விருச்சிகம் அனுஷத்துல பிறந்தவங்களுக்கு இந்த அதிசார குரு பயிற்சி எப்படிப்பட்ட தாக்கத்தை கொடுக்குன்றத தெளிவா பார்க்கலாம் வாங்க. விருச்சிகம் காலபுருஷனுக்கு 8வது ராசி. இது நாள் வரைக்கும் ராசிக்கு 8ஆம் இடத்துல குரு பகவான் மறைந்து 2ஆம் இடத்தை பார்த்துட்டு இருந்தார். சரிங்களா? இப்போ அதிசார கதியில ரொம்ப வேகமா பயணித்து ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியத்துக்கு வரப்படுறார். குறிப்பா ஒரு திரிகோணாதிபதி இன்னொரு திரிகோணம் ஏறி அங்க வந்து உச்சம் பெறது ஒரு மிகப்பெரிய ஒரு யோகம். சரிங்களா? இன்னும் சொல்லப்போனா 5ஆம் இடத்துல சனி உட்காந்து ஒரு சோம்பல், ஒரு மந்தத்தன்மை, இதுலயுமே ஒரு தயக்கம், ஒரு தடை, ஒரு தாமதம் சார்ந்த விஷயங்கள கொடுத்துக்கிட்டு இருக்காரு இன்னைக்கு. அந்த தடை, தாமதம், தயக்கம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே சரியா ஒரு மாரி சிங்க நட போட்டு வாழ்க்கையில முன்னுக்கு வருவீங்க. சரிங்களா? ஏன்னா ராசிய உச்ச குரு ராசிய பார்க்குறாருங்க. 5ஆம் இடத்த பார்க்குறாருங்க. 5ஆம் அதிபதி தன் வீட்ட பார்க்குறாரு. அப்போ அதிர்ஷ்டத்தின் மூலமாக உயரக்கூடிய ஒரு அமைப்பை இந்த காலகட்டங்கள் கொடுக்கும். சரிங்களா? திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக உங்களுக்கு ஒரு பதவி கிடைக்கிறது, ஒரு வருமானம் கிடைக்கிறது. இதுநாள் வரைக்கும் நீங்க ரொம்ப நாளா மனசுல நினைச்சிட்டு இருந்த ஒரு விஷயம் நிறைவேறது. நெறைய, அதாவது இந்த கால சூழ்நிலை அப்படின்றது உங்களுக்கு சாதகம் இல்லாம இருந்திருக்கும். அது எல்லாமே உங்களுக்கு சாதகமா மாறும். சரிங்களா? என்னடா இது நமக்கு நேரம் இப்படி இருக்கே! எப்ப பார்த்தாலும் வாழ்க்கையில ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துட்டே இருக்கே! நமக்கு மட்டும் ஏன் இப்படி பிரச்சனை வந்துட்டே இருக்கு? அப்படின்றவங்களுக்கு நீங்க புலம்பிட்டு இருக்கீங்கன்னா, அந்த புலம்பல்கள் எல்லாமே சரியாகும். சரிங்களா? உங்களுடைய வாழ்க்கை மாறும். நல்ல மாற்றம் கிடைக்கும். மனசுல ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். ஒரு தன்னம்பிக்கை கிடைக்கும். உங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு புதுசா ஒரு கொஞ்சம் பிரிஸ்கா இருப்பீங்க. ஒரு தன்னம்பிக்கை கிடைச்ச மாரி இருக்கும். தைரியமா, துணிச்சலா பொதுவா விருச்சிக ராசிக்காரங்க அதுவும் நல்ல தைரியசாலிங்க அனுஷத்துல பிறந்தவங்க. சரிங்களா? பொதுவாவே அவங்க தைரியம்ன்றது கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும். இந்த காலகட்டங்கள்ல கொஞ்சம் கூடுதல், அதாவது தைரியம்ன்றத விட தன்னம்பிக்கையும் சேர்ந்து அங்க இருக்கும். என்னால முடியும்னு சொல்லிட்டு இறங்கி தைரியமா அந்த காரியத்த ஜெயிச்சு காமிப்பீங்க. சரிங்களா? தயக்கம், அந்த பயம் சார்ந்த எண்ணங்கள் இதெல்லாமே சரியாகும், விலகும். அது மட்டும் இல்லாம 5ஆம் அதிபதி அப்படின்றவர் வலுக்கும்போது என்னன்னா, திருமணம் ஆகி குழந்தை பாக்கியம் இன்னும் கிடைக்காம இருக்கு. எனக்கு ஒரு 5 வருஷம் ஆயிடுச்சு கல்யாணம் ஆகி. ஆனா இன்னும் வந்து குழந்தை பாக்கியம் கிடைக்காம இருக்கு. எப்ப கிடைக்கும் அப்படின்றவங்களுக்கு இந்த காலகட்டங்கள்ல ஏதாச்சும் நீங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாரி இருக்கின்ற போது, கண்டிப்பா அந்த ட்ரீட்மெண்ட் சக்சஸ்ஃபுல்லா முடியும். சரிங்களா? அதே மாரி உங்க சுய ஜாதகத்திலயும் நல்ல தசாபுக்தி வரணும். 5ஆம் அதிபதி நல்லா இருக்கணும். ஓரளவுக்கு வலுவா இருந்து
அல்லது குருவினுடைய தசாபுத்தியில் ஏதாச்சும் வந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்லா உறுதுணையா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஏன்னா தசாபுக்திகள் தான் எல்லாமே தீர்மானிக்கிறது. சரிங்களா? கோச்சார ரீதியாக நம்ம அதை இணைத்து பலன் சொல்லும்போது தான் 100% பலன்கள் நம்ம சொல்ல முடியும். ஸோ அந்த வகையில் இந்த காலகட்டங்கள்ல பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயங்கள் கிடைக்கும். அதிர்ஷ்டத்தின் மூலமாக முன்னுக்கு வருவீங்க. குலதெய்வ அனுகிரகம் உறுதியாக உண்டு. ஓரளவுக்கு சமுதாயத்துல பெயர், புகழ், கௌரவம் சார்ந்த விஷயங்கள் கிடைக்கும். அரசாங்கத்தால் ஆதாயங்கள் உண்டு. இதுநாள் வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க வேலை செய்ற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கிடைக்காம இருந்த ஒரு அங்கீகாரம் சார்ந்த விஷயங்கள், ஒரு பெயர், புகழ் சார்ந்த விஷயங்கள் தற்போது கிடைக்கும். ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்றேன். ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கான ஒரு நேம் கிடைக்கல. நான் எவ்வளோதான் உழைச்சாலும் இன்னும் வேலை செய், இன்னும் வேலை செய்யன்னு மட்டும் வேலை மட்டும் தான் வாங்கிட்டு இருக்காங்களே தவிர, ஒரு லைஃப்ல வந்து ஒரு குரோத்தே இல்லாம இருக்கு அப்படின்றவங்களுக்கு இந்த குரோத் கிடைக்கும் இந்த காலகட்டத்துல. சரிங்களா? ஓரளவுக்கு முன்னேற்றங்கள் கண்டிப்பாக உண்டு அப்படின்னே சொல்லலாம். குறிப்பா தந்தை சார்ந்த வழியால் ஆதாயங்கள் உண்டு. குடும்பம் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். குடும்ப வாழ்க்கையில இருந்து வந்த பிரச்சனைகள், கருத்து வேறுபாடுகள் சார்ந்த விஷயங்கள் சரியாகும். ஓரளவுக்கு ஒற்றுமையா, சந்தோஷமா வாழ்க்கைய வந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி கொண்டு போகிறதுக்கான சில விஷயங்கள் தற்போது வாழ்க்கையில நடக்கும். அதே மாரி ஆன்மீக எண்ணங்கள் மனசுல அதிகரிக்கும். ஏன்னா, ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட கிரகங்கள் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த குரு, சனி, கேது. இதுல சனிய குரு பார்க்கிறார். சரிங்களா? குருவினுடைய வீட்ல சனி இருக்கார். அதே மாரி ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட குரு 9ஆம் இடமான கடகத்துல உச்சம் பெற்று ராசியை பார்க்கிறார். அப்ப ஆன்மீக எண்ணங்கள் மனசுல அதிகமா இருக்கும். குறிப்பா கோயில்களுக்கே போகாத விருச்சிகம் அனுஷத்துல பிறந்தவங்க இந்த காலகட்டங்கள்ல கோயில்களுக்கு போக ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா அனுஷத்துடைய அதிபதி சனி. அவர் வந்து குரு பார்வை வாங்கி இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். சரிங்களா? எண்ணங்கள் தெளிவாகும், முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். உத்தியோக உயர்வு, சம்பள உயர்வு, தொழில் ரீதியாக ஒரு வெற்றி கிடைக்கிறது. அதே மாதிரி அதாவது வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கான சில முயற்சிகள் நடக்கும். ஒரு பணத்தை சேவிங்ஸ், அதாவது ஒரு பணத்தை வந்து ஒரு ரொம்ப அடுத்த கட்டத்துக்கு நம்ம கொண்டு போகணும், ஒரு சேவிங்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் வரும். பணத்தை சேமித்து வைக்க என்னென்ன முயற்சிகள் எடுப்பீங்களோ அதெல்லாம் பண்ணுவீங்க. சரிங்களா? செலவுகள் குறையும். அது மட்டும் இல்லாம மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பு சார்ந்த விஷயங்கள் ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா 3க்கும் 4க்கும் ஆதிபத்தியம் பெற்ற சனி 5ஆம் இடத்துல உட்காந்துனால, அப்ப படிப்பு சார்ந்த எந்த ஒரு விஷயத்துக்காக படிக்கிறதுக்காக நீங்க எந்த முயற்சி எடுத்தாலும் அந்த முயற்சி உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். 2வது விவசாயம் சம்பந்தப்பட்ட துறை, இரும்பு, கெமிக்கல், மெக்கானிக்கல் சம்பந்தப்பட்ட கருப்பு நிறம் சார்ந்த துறையில் நல்ல ஒரு காலகட்டமா இந்த காலகட்டம் இருக்கும். அதே போல 4ஆம் இடத்துல ராகு, வீடு கட்டுறது, வீடு வாங்குறது, வீடு விற்கிறது, இது போன்ற விஷயங்கள் தாராளமாக நீங்க செய்யலாம். அது மட்டும் இல்லாம இந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா, ஆஞ்சநேயர் வழிபாடு அதிகமா எடுத்துக்குங்க. 2வது முருகர் வழிபாடு அதிகமா எடுத்துக்குங்க. நல்ல பலன்கள் அதிகமாக கிடைக்கும். என்ன ஒண்ணு, ராசிக்கு 10ல கேது இருக்கிறதுனால ஒரு அலைச்சல் அப்படின்றது இருந்துகிட்டே இருக்கும். ஒரு மாரி வாழ்க்கைன்றது ஓடிக்கிட்டே இருக்கிற மாரி இருக்கும். அத மட்டும் கொஞ்சம் நீங்க பார்த்துக்கணும். சரிங்களா? கொஞ்சம் எப்ப பார்த்தாலும் பிஸியாவே இருக்காதீங்க. கொஞ்சம் நேரத்துக்கு சாப்பிடுங்க, நேரத்துக்கு தூங்குறத பழக்கப்படுத்திக்கங்க. ஹெல்த்த கொஞ்சம் மெயின்டெயின் பண்ணிக்கங்க. அது மட்டும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணா இந்த காலகட்டங்கள் ரொம்ப சிறப்பாவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பிடிக்கலன்னா நீங்க தாராளமா நீங்க டிஸ்லைக்கும் பண்ணலாம். சரிங்களா? அதே மாரி இந்த வீடியோ பத்தின ஏதாவது கேள்விகள் எதுவா இருந்தாலும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி, உங்களோட தோன்ற விஷயங்கள் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அது சரியா இருந்தா இன்னும் எனக்கு பூஸ்டப்பா இருக்கும். அது தவறான ஒரு இதுவா இருந்தா நான் அதை திருத்திக்கிறேன். சரிங்களா? நன்றி, வணக்கம்.